செல்லம்மா சீரியல்ல வக்கீல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம மகேஷ் ரியாவை நினைச்சு மயக்கம் போட்டு வந்துடுறாரு. சித்துவும் செல்லம்மாவும் மகேஷ்க்கு தண்ணி கொடுத்து, என்ன மகேஷ் டென்ஷன் ஆயிட்ட, எப்பயாச்சும் எங்ககிட்டயாவது உண்மை சொல்லு, எதையோ நினைச்சு பயந்துருக்கேன்னு தெரியும், எங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல மகேஷும், ஆமா சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மாணிக்கம் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், நான் மட்டும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னா என் பொண்ணை கொண்டுடுவேன்னு மிரட்டுறான், எனக்கு என்ன பண்றது தெரியல சார், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார்னு கெஞ்சுறாரு. இதை கேட்ட சித்தார்த்தோ, மகேஷ் மாணிக்கம் உனக்கு ஃபோன் பண்ணால, நம்பரை என்கிட்ட கொடு, நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்றேன், இதை வச்சு மாணிக்கத்தை பிடிச்சிடலாம், ரியாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, கோர்ட்ல போய் உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்ல, இல்லம்மாவும் சித்து சார் இந்த நேரத்தில் நீங்க எங்கேயும் போவேனா, நான் போய் ரியாவை கூட்டிட்டு வரேன், இந்த கேஸ்ல நீங்க இருக்கணும், உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும், இந்த நம்பரை எனக்கு அனுப்புங்க சார், போய் மாணிக்கத்துக்கு எத்தனை ரியாவை கூட்டிட்டு வரேன்னு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க. மகேந்திரனும் நடந்த விஷயத்தை பார்த்துட்டு உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த போலீஸ்காரங்களை செல்லம்மாக்கு தேவையா பின்னாடி அனுப்பி வைக்கிறாரு. கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாணிக்கம் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி, என்ன மகேஷ் இந்த விஷயத்தை நீ என்னால சித்து செல்லம்மா கிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியும், நீ மட்டும் சித்தார்த்துக்கு எதிராக எதுவும் பேசலன்னா பொண்ணை நான் கொன்னுடுவேன், அதனால நான் சொல்லி கொடுத்தபடி நீ பேசணும்னு மிரட்டுறாரு. கோர்ட்குள்ள போனதும் ஜட்ஜ் அங்கிருந்து டவாலி கிட்ட, எவிடன்ஸ் ஆன மகேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கப்பட்டு வந்தாரே, அவர் இப்ப நல்லா இருக்காரா, அவரை கூப்பிடலாமான்னு சொல்ல மகேஷும் சாட்சி சொல்றதுக்கு வராரு. சித்தார்த்தோட வக்கீலும் மேகா கிட்ட துருவி துருவி கேட்டு, இந்த குழந்தைக்கு மகேஷும் காரணம் இல்லை சித்தார்த்தும் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ இந்த அப்பா பேர் தெரியாத குழந்தை யாரோட இது, உண்மையா சொல்லுங்கன்னு சொல்ல மேகாவும் இல்ல இல்ல நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்கன்னு வாதாடுறாங்க. கடைசியா மகேஷ் கிட்ட கேள்வி கேட்கணும்னு மகேஷ் எதிராக சாட்சியை திரட்டி, இந்த ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட கிளியரா சொல்லுது, சென்னையில 2 மாசத்துக்கு மேல தங்கி இருக்கீங்க, நீங்க கேட்டா அப்பவே போயிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப சொல்லுங்க சம்பந்தப்பட்ட நாள் அன்னைக்கு மேகாவை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க உண்மையே மேகா கூட தான் இருந்தீங்களா, மேகாவோட கர்ப்பத்துக்கு நீங்க தானே காரணம், உண்மையை சொல்லுங்க மகேஷ்னு கேள்வி மேல கேள்வி அடுக்குறாங்க. மகேஷ் தன்னோட குழந்தை ரியாவை மனசுல நினைச்சுக்கிட்டு உண்மையை சொல்லாமா வேணாமான்னு முடிக்கிறாரு. இதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.